நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தில் இரண்டாவது நாளாக தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, இந்த ஆய்வு குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்சாலை திட்டத்தின் கீழ் ஆசிய வங்கி வளர்ச்சியுடன் சுமார் 320 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் என்பது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மேம்பாலத்தில் பல்வேறு பகுதிகளில் காங்கிரீட்டுகள் பெயர்ந்த நிலையிலும் அதே சமயத்தில் பாலத்தின் ஆங்காங்கே சுற்றுச்சுவர்கள் இடிந்த நிலையும் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அன்றைய தினமே நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில நேற்றைய தினம் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தினுடைய குழுவினர்கள், அதாவது 4 பேர் கொண்ட குழுவினர்கள் மேம்பாலத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து காங்கிரீட்டுகள் உறுதித்தன்மையாக இருக்கின்றதா அல்லது பாலத்தின் தன்மைகள் உறுதியாக இருக்கின்றதா என பல்வேறு கருவிகளை கொண்டு இந்த ஆய்வு பணி என்பது நேற்றைய தினம் தொடங்கப்பட்டது. இன்றைய தினம் 2வது நாளாகவும் இந்த பாலத்தினுடைய ஆய்வு பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பாலத்தின் 3 பகுதிகளில் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாலத்தினுடைய ஒரு பகுதியில காங்கிரீட்டுகளினுடைய உறுதித்தன்மையை ஆராய்வதற்கான அந்த கருவிகளை வச்சும், மற்றொரு புறம் வேகத்தினுடைய அந்த பாலம் உறுதித்தன்மையாக இருக்கின்றதா என பல்வேறு கருவிகளை கொண்டு இந்த ஆய்வு பணி தற்போது தொடங்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து 3 பகுதிகளாகவும் பள்ளிப்பாளையம் நகராட்சி பகுதியிலும் அதே சமயத்தில் எஸ்பிடி காலனி மற்றும் ஈரோட்டிலிருந்து செல்லும் வாகனங்கள் செல்லும் அந்த பாலத்தில் 3 பகுதிகளாக பிரித்து இந்த ஆய்வு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஆராய்ச்சி மையத்தில் இந்த காங்கிரீட்டினுடைய உறுதித்தன்மையை ஆராய்வதற்காக நாளை தினமோ அதை நாளை மறுநாளோ இந்த ஆய்வுகள் என்பது அனுப்பி வைக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மைகள் குறித்து அறிக்கை என்பது வெளியிடப்பட உள்ளதாக தகவல் என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை மாவட்ட ஆட்சியர் சரியாக இருக்கின்றார் என கூறிய நிலையிலும் கூட தற்போது இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை குறித்தான அந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பள்ளிப்பாளையம் பகுதி பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.